Hi friends, welcome to my YouTube channel Doom's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு மசால். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் சூடானதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகாய் வந்து நான் 4-5 பச்சை மிளகாய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டாச்சு. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நான் நீட்ட வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதக்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு நார்மல் தூள் உப்பு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசால் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. நீங்கள் இது வரையும் வந்துட்டு மசாலா எல்லோ கலரில் கடல மாவு போட்டு தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு கறி குழம்பு மாதிரி இருக்கும். நம்ம போட்ட மிளகாத்தூள்லாம் வந்துட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வந்துட்டு வேக விடலாம், பச்சை வாசனை போகிற வரையும். இதுதான் யூடியூப்ல எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் ஏதாவது வந்துட்டு குறை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கிறோம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் வந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் வெங்காயம் தக்காளிலாம் போட்ட அந்த இது வந்துட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். மிளகாய்த்தூள் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசால் தூளும் வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் ரெடியாக எடுத்து நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.